என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் பற்றி நான் பார்க்க போகிறோம். ட்ரிக்னாமெட்ரியுடைய பேசிக்ஸ் ஃபார்முலா எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தால் நான் ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சுங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் கொடுத்துக்குங்க, ஏபிசின்னு சொல்லி பேர் கொடுத்துருங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாகவே ஒரு ஆங்கிள் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா 90 டிகிரி இருக்கும். ஸோ இப்போ 90 டிகிரி இருக்குது. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஹைபாட்டினஸ். புரியுதுங்களா? 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபாட்னஸ். இப்போ தீட்டா இங்கே ரெண்டு இடத்துல எங்கே வேணாலும் நம்ம தீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல நான் தீட்டான்னு எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல நான் தீட்டான்னு எடுத்துருந்தேன்னா இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு. சொல்லுங்க பார்க்கலாம். தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே தீட்டான்னு எடுத்திருந்தேன்னா இதுதான் இதுக்கு ஆப்போசிட் சைடு. புரியுதுங்களா? 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஹைபாட்னஸ், தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஆப்போசிட் சைடு, ரிமைனிங் இருக்கக்கூடிய சைடு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு. புரியுதுங்களா? இப்படி எழுதியாச்சு. இப்போ ரேஷியோனா ஃபஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். அங்கே பாருங்கள், ரேஷியோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இது 1, இது 2, இது 3 நம்பர் கொடுக்குறேன். புரியுதுக்காக 1 2 3ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ரேஷியோஸ் எவ்வளோ ரேஷியோஸ் அந்த 3 சைட்ஸ் வச்சு நம்ம கிரியேட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். பாருங்கள், ட்ரையாங்கிள்னா என்ன, தமிழில் முக்கோணம். எத்தனை சைடு இருக்குது பாருங்கள். இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, மொத்தம் 3 சைடு இருக்குது. ரேஷியோஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்? இது பாருங்கள், இந்த ரெண்டு சைடு நான் கம்பேர் பண்ணால் எனக்கு 1/3ன்னு வரும். 1/3ன்னு எழுதலாம், அல்லது 3/1ன்னு எழுதலாம். ரெண்டு ரேஷியோ தான் கிரியேட் பண்ண முடியும். 1/3ன்னு எழுதலாம், 3/1 எழுதலாம். சரி, இந்த ரெண்டு சைடு நான் கம்பேர் பண்ணுறேன்னு வைங்களேன். இதோட பாசிபிலிட்டிஸ் என்ன? 3/2ன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? ரேஷியோ தானே, 3/2ன்னு எழுதலாம். அடுத்து எப்படி எழுதலாம்? 2/3ன்னு எழுதலாம். அவ்வளோதான். அடுத்து இந்த ரெண்டு சைடை நான் கம்பேர் பண்ணால் 2/1ன்னு எழுதலாம், இல்லது 1/2ன்னு எழுதலாம். இதை விட வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்காமா? சொல்லுங்க பார்க்கலாம். இதை கம்பேர் பண்ணால் 1/3 இல்லைன்னு 3/1. இது 3/2 இல்லை 2/3. இது 1/2 அல்லது 2/1. இதுக்கு தவிர வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்போ மொத்தம் எவ்வளோ ரேஷியோஸ் வருது பாருங்கள். 1 2 3 4 5 6. புரியுதுங்களா? அப்போது ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா, ஸ்டாண்டர்டான ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் 6 இருக்குது. 6 ரேஷியோஸ் இருக்குது. எப்படி 6 ரேஷியோஸ்ன்னு சொல்லணும்னு புரியுதுங்களா? இவ்வளோதான். அந்த 3 சைடை வச்சுட்டு 6 ரேஷியோஸ் தான் நம்மளால் உருவாக்க முடியும். அந்த ரேஷியோஸ் என்னென்னு பாருங்கள். ஃபுல் ஃபார்ம் ஃபஸ்ட் எழுதலாம், சைன் தீட்டா. அடுத்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைன் தீட்டாக்கு முன்னாடி CO கொடுத்துருங்க, கொசைன் தீட்டா. சைன் தீட்டா, கொசைன் தீட்டா. அடுத்து டேஞ்சன்ட் தீட்டா. சொல்லுங்க பார்க்கலாம். டேஞ்சன்ட் தீட்டா. டேஞ்சன்ட்க்கு முன்னாடி CO கொடுங்க. COனா CO, அடுத்து டேஞ்சன்ட் தீட்டா. அது எப்படி சொல்லலாம்? கோ டேஞ்சன்ட் தீட்டா. அடுத்து சீக்கண்ட் தீட்டா. சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கண்ட் தீட்டா. சீக்கண்ட் தீட்டாக்கு முன்னாடி CO கொடுத்தா நம்மளுக்கு என்ன மாறிடும்? கொசிக்கண்ட் தீட்டான்னு மாறிடும். இதுதான் அந்த 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். சைன் தீட்டா, கொசைன் தீட்டா, டேஞ்சன்ட் தீட்டா, கோ டேஞ்சன்ட் தீட்டா, சீக்கண்ட் தீட்டா, கொசிக்கண்ட் தீட்டா. இது எல்லாமே என்னென்னா, இது எல்லாமே ஃபுல் ஃபார்ம், ஃபுல்லாக எழுதியிருக்கோம். இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் பாருங்கள். இந்த சைன் தீட்டாவில் நம்ம எழுத மாட்டோம். ஷார்ட் ஃபார்மில் எழுதும்போது இப்படி தான் எழுதுவோம், சைன் தீட்டா. அடுத்து கொசைன் தீட்டாவில் இந்த ING எழுத மாட்டோம். நம்ம என்ன எழுதுவோம்? காஸ் தீட்டான்னு எழுதுவோம். புரியுதுங்களா? காஸ் தீட்டா. டேஞ்சன்ட் தீட்டாவில் GENT எழுத மாட்டோம். என்ன எழுதுவோம்? டேன் தீட்டா. இப்படி எழுதுவோம். ஞாபகம் இருக்குங்களா? கோ டேஞ்சன்ட் தீட்டாவில் இதை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு என்ன எழுதுகிறோம்? காட் தீட்டான்னு எழுதுகிறோம். இப்படி தான் பேர் வந்திருக்கு. புரியுதுங்களா? அடுத்து சீக்கண்ட் தீட்டாவில் ANT எழுத மாட்டோம். இப்படி எழுதுவோம், சீக்கண்ட் தீட்டா. கொஸ்கன் தீட்டாவில் இது எழுத மாட்டோம். புரியுதுங்களா? COSEC, கொஸ்கன் தீட்டா. ஆக்சுவலி ANT தான் கேன்சல் பண்ணணும். EC அப்படியே தான் இருக்கும். கொஸ்கன் தீட்டான்னு எழுதுவோம். அப்போ இதுதான் 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். 1 2 3 4 5 6. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெண்டு நல்லா ஞாபகங்க. சைன் தீட்டா, காஸ் தீட்டா. அப்படி ஜோடியாக படிச்சுங்க. சைன் தீட்டா, காஸ் தீட்டா. சொல்லுங்கள் பார்க்கலாம். சைன் தீட்டா, காஸ் தீட்டா. அடுத்து மூணாவது டேன் தீட்டா, காட் தீட்டா. சைன் தீட்டா, காஸ் தீட்டா. அடுத்து டேன் தீட்டா, காட் தீட்டா. அடுத்து சீக்கன் தீட்டா, கொஸ்கன் தீட்டா. இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. சைன் தீட்டா எழுதின உடனே காஸ் தீட்டா எழுதிருங்க. டேன் தீட்டாக்கு அடுத்து காட் தீட்டா, சீக்கன் தீட்டா, கொஸ்கன் தீட்டா. இதுதான் இந்த 6 தான் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். இந்த 6 வச்சுட்டு தான் நம்ம நிறைய ஃபார்முலாஸ் நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டாவில் இந்த
அதாவது என்னென்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு எப்படி எழுதலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது ஈஸியாக ஞாபகம் இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல எழுதிக்கிறேன். OSHA ஓஷா சோட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சா போதும். ஓஷா சோட்டா, புரியுதுங்களா? இது ஞாபகம் வச்சா போதும். எஸ்ஸுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஸுங்கிறது சைன். எஸ்ஸுங்கிறது என்ன? சைன். சிங்கிறது என்னென்னா காஸ். டீங்கிறது வந்து என்னென்னா டேன். ஓஷா சோட்டா, இதை ஞாபகம் வச்சா போதும். இப்போ புரியுதுங்களா? எஸ்ஸுங்கிறது என்ன? சைன். எஸ்ஸுங்கிறது சைன், சிங்கிறது காஸ், டீங்கிறது டேன். இப்போது சைன் தீட்டா ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க பார்க்கலாம். எஸ்னா சைன் தீட்டா. சைன் தீட்டா ஈக்குவல் டு, இந்த எஸ்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், OHன்னு இருக்குது. ஓங்கிறது ஆப்போசிட் சைடு தான் O. ஹெச்சுங்கிறது ஹைபாட்னஸ். புரியுதுங்களா? அப்போ வந்து ஓஷா சோட்டான்னு ஞாபகம் வச்சா போதும். சைனுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபாட்னஸ். ஆப்போசிட் சைடை ஷார்ட் ஃபார்மாக OPPன்னு எழுதுகிறேன், ஹைபாட்னஸை HYPன்னு எழுதுகிறேன். அப்போ சைன் தீட்டாவை ஆப்போசிட் சைட் டிவைட் பை ஹைபாட்னஸ் எழுதலாம். அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள், சிங்கிறது என்ன? காஸ் தீட்டா. காஸ் தீட்டாவை நம்ம என்ன எழுதலாம் பாருங்கள். காஸ் தீட்டாக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஏன்னு என்ன? அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹெச்ங்கிறது என்ன? ஹைபாட்னஸ். இப்படி எழுதிக்கலாம். சைன் தீட்டாவை ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ், காஸ் தீட்டாவை அட்ஜசன்ட் சைடு டிவைட் பை ஹைபாட்னஸ். டீங்கிறது என்னென்னு பாருங்கள், டேன் தீட்டா. டீங்கிறது என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். டேன் தீட்டா. இந்த டேன் தீட்டாவை எப்படி எழுதலாம்? டீக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், ஓங்கிறது என்ன? ஆப்போசிட் சைடு. ஏங்கிறது என்ன? அட்ஜசன்ட் சைடு. இன்னொரு தடவை சொல்கிற மாதிரி நல்லா கவனிச்சுங்க. ஓஷா சோட்டான்னு எழுதிட்டு இங்கே பாருங்கள், எஸ்ங்கிறது சைன் தீட்டா. சைன் தீட்டாக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், ஆப்போசிட் சைடு டிவைட் பை ஹைபாட்னஸ். சிங்கிறது என்ன? காஸ் தீட்டா. காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு டிவைட் பை ஹைபாட்னஸ். டீங்கிறது டேன் தீட்டா. டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். இப்போ 3 ரேஷியோஸ்க்கு எழுதியாச்சு, கரெக்டுங்களா? அடுத்து நம்மளுக்கு இருக்கிறது பாருங்கள், இப்போ சைன் தீட்டா எழுதிட்டோம். பாருங்கள், இதில் என்னென்ன எழுதியிருக்கோம்? சைன் தீட்டா எழுதியாச்சு, காஸ் தீட்டா எழுதியாச்சு, டேன் தீட்டா எழுதியாச்சு. அடுத்து காட் தீட்டா. இங்கே பாருங்கள், இங்கிருந்து எழுதுங்க. காட் தீட்டா இந்த ஆர்டரில் எழுதுங்க. சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா எழுதியாச்சு. காட் தீட்டாங்கிறது என்னென்னா, பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், ரெசிப்ரோக்கல் 1/tan தீட்டா. காட் தீட்டாங்கிறது என்ன? 1/tan தீட்டா. அப்போ 1 டிவைடட் பை டேன் தீட்டா என்று பாருங்கள். டேன் தீட்டாவோட ஆன்சர் என்ன வந்துச்சு? ஆப்போசிட்ஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. இதை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை நம்ம ரெசிப்ரோக்கல் ஆச்சு நம்மளுக்கு என்ன வருமா? அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஆப்போசிட் சைடு வரும். காட் தீட்டாங்கிறது அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஆப்போசிட் சைடு. புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? சீக்கன் தீட்டா. புரியுதுங்களா? காட் தீட்டா வந்து இதனுடைய ரெசிப்ரோக்கல். அடுத்து சீக்கன் தீட்டாங்கிறது இது. இங்கே பாருங்கள், இதை எடுத்துக்கணும். சீக்கன் தீட்டாங்கிறது என்னென்னா, சீக்கன் தீட்டாங்கிறது 1/cos தீட்டான்னு எழுதலாம். சீக்கன் தீட்டாவை என்ன எழுதலாம்? 1/cos தீட்டா. சீக்கன் தீட்டாங்கிறது 1/cos தீட்டா. 1 டிவைட் பை காஸ் தீட்டாவோட ஆன்சர் என்னன்னு பாருங்கள், அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபாட்னஸ். அட்ஜசன்ட் சைடு டிவைட் பை ஹைபாட்னஸ். இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்னவா மாறும்? ஹைபாட்னஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு மாறும். புரியுதுங்களா? டேன் தீட்டாங்கிறது 1/cot தீட்டா, கரெக்டுங்களா? இல்லை காட் தீட்டா ஈக்குவல் டு 1/tan தீட்டா, எப்படி வேணால் எழுதிக்கலாம். இப்போ சீக்கன் தீட்டா எதனுடைய ரெசிப்ரோக்கல்? 1/cos தீட்டான்ற ரெசிப்ரோக்கல். காஸ் தீட்டா எதனுடைய ரெசிப்ரோக்கல்? 1/secant தீட்டா, எப்படி வேணால் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், சைன் தீட்டா வந்து 1/cosecant தீட்டான்னு எழுதலாம். இல்லை கொஸ்கன் தீட்டாங்கிறது என்ன? 1/sin தீட்டா. அப்போ இங்கே எழுதும்போது கொஸ்கன் தீட்டாங்கிறது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஸ்கன் தீட்டாங்கிறது 1/sin தீட்டா ஈக்குவல் டு 1 டிவைட் பை சைன் தீட்டாவோட ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள், ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னஸ். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் நம்மளுக்கு என்னமா வரும்? ஹைபாட்னஸ் டிவைடட் பை ஆப்போசிட் சைட். இதுதான். புரியுதுங்களா? ஈஸியாக வச்சுக்கலாம். இந்த லாஸ்ட் இந்த 4, 5, 6 எல்லாமே நம்மளுக்கு ரெசிப்ரோக்கலாக வரும். புரியுதுங்களாம்மா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்க, மனப்பாடம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை.